அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டும். கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 சரணம். உலகமெல்லாம் குரு சேனல் வாயிலாக இந்த நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவர் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். இந்த தமிழினுடைய சுவை எங்கே நிற்கிறது என்றால், இது போன்ற ஒரு இரு அணியாக பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் மோதுகின்ற போது அதனால் கிடைக்கக்கூடிய பயன் இருக்கிறதே, அது எண்ணி எண்ணி மகிழத்தக்கது. ஆண்மையுடைய ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இருபக்கம் நின்று நெஞ்சுரத்தோடு பேசுவது தமிழுக்கே உரியது. அது பொற்குடத்திற்கு பொட்டு வைத்ததை. குரு சேனல் ஒரு வித்தியாசமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நமக்கு அருள் எளிதில் கிடைப்பது திருவடியா திருநாமமா என்று கேட்டிருக்கிறார்கள். அது ஏன் குரு சேனலில் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பட்டிமண்டபம்? ஒரு காலத்தில் குருகுல கல்விக்கு போனால்தான் ஆண்டவனுடைய பெருமை தெரியும். இப்பொழுதெல்லாம் நீங்கள் குரு சேனல் முன்பு அமர்ந்தாலே ஆண்டவனுடைய அருமையும் பெருமையும் உங்கள் கைக்குள்ளே அடக்கம். எளிதில் அருள் கிடைப்பது திருவடியா திருநாமமா? இதுவரைக்கும் ஊடகங்களில் எத்தனையோ இது போன்ற மன்றங்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு இணையதளங்களில் 1000 விவாத பொருள் வந்திருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு சொல்கின்றேன், இந்த குரு சேனல் வாயிலாக வரக்கூடிய இந்த விவாத நிகழ்வு நிச்சயமாக தமிழர்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஒரு புது எழுச்சியை மாற்றும். இந்த தமிழ் இலக்கிய மேடைகளினுடைய தரத்தை உயர்த்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திருவடி குறித்தும் திருநாமம் குறித்தும் இன்றைக்கு சிந்திப்பதே ஒரு முதலில் ஆரோக்கியமான விஷயம். எத்தனை நாளைக்கு தான் ஆம்பளையா பொம்பளையா கணவனா மனைவியா சீத்தையா கண்ணகியா சட்டப்பையா சாவி கொத்தா போராட்டமா பூந்தோட்டமான்னு அரைச்ச மாவியை அரைச்சி சுட்ட தோசையை சுட்டு அதெல்லாம் தூக்கி டஸ்ட்பின் மாதிரி கொட்டிட்டு உங்களுடைய இதயத்தை திறந்து வையுங்கள். அதில் ரோஜா பூக்களை அள்ளித் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை மாலையாக தொடுத்து ஆண்டவரிடத்தில் போட்டு நீங்கள் நாமத்தால் ஜெபித்து திருவடியை வணங்குவதற்கு நீங்கள் தயார் என்றால் நாங்கள் இப்பொழுதே தயாராகி கொண்டு ராமனை பார்ப்பதற்காக குகன் வருவான். ராமன் மட்டுமல்ல அரசன், குகனும் அரசன். இவன் நாட்டுக்கு அரசன், அவன் காட்டுக்கு அரசன். ஆனாலும் ராமனை கண்ணை இமை பார்ப்பதைப் போல காத்தவன் லக்ஷ்மணன். அப்படி குகனை பார்த்தோன்னே யாரு நீ எங்கே வந்தன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், தேவனின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியே. ராமனுடைய திருவடியை சேவிக்க வந்தேன்னு சொன்னா அப்ப ராமநாமத்திற்கு எவ்வளவு சிறப்பு என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் ராமனுடைய திருவடியை சேவிக்க வந்தேன் என்று ஒரு நாட்டுக்கே அரசன் தன்னை கரைத்துக் கொள்கின்றான் என்று சொன்னால் அப்பொழுது திருவடி தரிசனம் என்பது ஒரு மேலோங்கி நிற்கிறதோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது.